தன்னம்பிக்கையும் ஒழுக்கத்தையும் அறிவாற்றலையும் ஒரு சேர கற்றுத்தரும் கல்வியே மிகச்சிறந்த கல்வி என்பார் சுவாமி விவேகானந்தர். அப்படிப்பட்ட வீரத்துறவி சுவாமி விவேகானந்தரின் வழி நின்று இளைஞர் மேம்பாடே இந்த தேசத்தின் மேம்பாடு என்பதை உணர்ந்து இளைஞர்களை நோக்கி செயலாற்றி வரும் நம் கல்லூரியின் தலைவர் பெருமதிப்புக்குரிய டாக்டர் பி.கே. கிருஷ்ணராஜ் வானவராயர் ஐயா அவர்களை தலைமையுரை நல்கிட பணிவோடு அழைக்கின்றோம். அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். பழைய மாணவர் சங்கத்தின் அழைப்பை ஏற்று வந்திருக்கின்ற பழைய மாணவர் மாணவியர்களை நிர்வாகத்தின் சார்பாக வரவேற்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். கல்லூரியை பற்றியும் நம்முடைய பழைய மாணவர் சங்கங்களுடைய செயல்பாட்டையும் இங்கு சொன்னார்கள். ஆகவே அதையெல்லாம் திருப்பி சொல்ல வேண்டிய அவசியமில்லை. இன்று நாம் மூவருக்கு கௌரவிக்க இருக்கின்றோம். அதை பற்றியும் சொன்னார்கள். ஒவ்வொருத்தருக்கும் 10 மணித்துளிகள் தரப்பட்டிருக்கு. எனக்கு அப்புறம் பேசுகிறவங்களுக்கு இப்போவே சொல்லிக்கிறேன். நான் முதல்ல அதை கடைப்பிடிக்கணும்ல. I got to be a role model to enforce the law that I have brought. யாரும் 10 நிமிஷத்துக்கு மேலே பேசக்கூடாது. டெல்லியிலிருந்து வந்தவர் நினைப்பார், நான் எவ்வளோ செலவு பண்ணிட்டு எங்கிருந்து வந்திருக்கிறேன், எனக்கும் 10 நிமிஷம் தானா, உங்களுக்கும் அவ்வளோதான். காரணம், இதை முதல்ல நாம் பழகணும். நான் லயோலா கல்லூரியில் படித்த காலத்தில் பேரறிஞர் அண்ணாவை கல்லூரிக்கு அழைத்து வந்தேன் பேசுவதற்கு. டேபிள் அஜெண்டாவில் 20 நிமிஷம்னு போட்டேன். அத்தப்பெரிய மனிதன் கரெக்டாக 20 நிமிஷத்தில் முடித்தார். பிறகு போகும் பொழுது காருக்கிட்ட போய் என்னை கூப்பிட்டார். எனக்கும் 20 தானான்னு கேட்டார். உங்களுக்கும் அவ்வளோதான். ஆனால் அந்த பெரிய மனுஷன் சொன்னதை தான் நான் உங்களுக்கு சொல்லணும். இதுதான் இந்த கல்லூரியினுடைய விதிமுறை என்றால், ஆஸ் அ சீஃப் மினிஸ்டர் ஐ டு ஹாவ் டு நெசசரிலி ஃபாலோ இட்னு சொல்லி என் தோளை தட்டி கொடுத்துட்டு போனார். ஸோ இப்போ எவ்வளோ நிமிஷம் போச்சு பார்த்துட்டே இருக்கோம். நான் போப்பாண்டவர் அழைத்து ரோமில் போய் பேசினேன். அங்கே நாம் பேச தொடங்கின உடனே கெடியார் ரிவர்ஸில் போகுது. நம்ம கொடுக்கப்பட்ட டைம் முடிஞ்ச உடனே மைக்கு நின்று போயிடுது, யாராக இருந்தாலும் சரி. ஆகவே மை ரிக்வெஸ்ட் டு ஆல் தோஸ் ஹூ ஆர் கோயிங் டு ஃபாலோ மீ, ப்ளீஸ் கீப் டு த டிசிப்ளின் ஆஃப் என்ஜிஎம் காலேஜ். என்ஜிஎம் காலேஜுக்கு இதெல்லாம் தான் ஒரு அடையாளம். யாராக இருந்தாலும் வி ஆர் பவுண்ட் பை சர்டன் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். ஒன்று. இரண்டாவது, என்னுடைய இனிய நண்பர் இந்த பக்கம் உட்காந்துருப்பார். நீ உட்காந்துருக்கிறதல்ல, உங்கள் அப்பா இங்கே உட்காந்துருப்பார். இன்றைக்கி அவர் இல்லை. நாம் அவருக்கு அஞ்சலி செலுத்திட்டு தான் இங்கே வந்தோம். இப்போ நம்ம நிர்வாகத்தின் சார்பாக அவர் பெயரில் ஒரு ஸ்காலர்ஷிப்பும் ஏற்படுத்துவதாக இருக்கின்றோம். அதோட விட்டுறோம். இப்போது ஒரே ஒரு கேள்வி. இப்போ நாம் யார் அரங்கத்தில் கூடியிருக்கிறோம்? சுவாமி விவேகானந்தர் பெயரை தாங்கிய அரங்கத்தில் கூடியிருக்கிறோம். அவர் சொன்ன ஒன்றை சொல்லுகின்றேன். எஜுகேஷன் இஸ் த மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் த பெர்ஃபெக்ஷன் ஆல்ரெடி இன் அ ஸ்டூடெண்ட். ஒரு மாணவனுக்குள் இருக்கின்ற பூரணத்துவத்தை வெளிப்படுத்துவதே கல்வியினுடைய குறிக்கோள். அதுக்கு மேலே அதில் ஒன்றும் கிடையாது. சிரமப்படாதீங்க. பெரிய கல்வியாளர், முன்னாள் துணைவேந்தர், அவ்வளோதான் கல்வி. டு மேனிஃபெஸ்ட் த பெர்ஃபெக்ஷன் ஆல்ரெடி இன் அ ஸ்டூடெண்ட். அந்த பூரணத்துவத்தை வெளிப்படுத்திட்டா முடிஞ்சது. அப்படின்னா என்ன அந்த பூரணத்துவம்? மனித நேயம். ஒரு படித்தவனுக்கு அழகு என்னன்னா அவங்ககிட்ட இருக்க வேண்டிய மனித நேயம். இப்போது இந்தியாவை மட்டுமல்ல, உலகத்தையே உலுக்கிய ஒரு சம்பவம் ஒரு சில தினங்களுக்கு முன்பு வயநாடில் நடந்தது. அதுக்காக நம்முடைய கல்லூரியில் நான் ஒரு விண்ணப்பம் செய்தேன். மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் ஆசிரியர் அல்லாத பணியாளர்களுக்கும்
ஒரு கல்லூரியை நீங்கள் எப்படி ரேட் பண்ணுவீங்க? நம்ம டைரக்டர் இருக்கிறார், நாக்கில் என்ன சொன்னீங்க, NIRFல என்ன சொன்னீங்க? நோ சார், சாரி, that doesn't make a damn difference. What makes the college unique is all the outgoing students to have that love and compassion in them. அதுதான் விவேகானந்தர் சொன்னார். உட்காருங்க. இப்போ நம்ம மாணவர்கள் ஆசிரியர்கள் தந்ததை சொல்கிறேன். மாணவர்கள் தந்தது 2,32,450. ஆசிரியர்கள் தந்தது 1,40,500. ஆசிரியர் அல்லாத பணியாளர்கள் தந்தது 17,500. மேனேஜரியல் ஸ்டாஃப் தந்தது 14,000. மொத்தம் நல்லா கேளுங்க, 4,04,450. எனக்கு தெரிய கோவை உட்பட எந்த ஒரு கல்லூரியிலும் இப்படிப்பட்ட ஒரு காரியம் நடந்திருக்குமா என்றால் சந்தேகம். இதை ஒட்டித்தான் நம்முடைய தலைவர் ராமகிருஷ்ணன் உங்களுக்கு ஒரு விண்ணப்பம் வைத்தார். இந்த மனித நேயத்தை காட்டிக்கொள்வதுதான் நம்முடைய குறிக்கோள். நாம் யாரும் அம்பானி இல்லை, அவ்வளோ பெரிய கல்யாணம் நாமெல்லாம் பண்ண முடியாது. ஆனால் 5 ரூபா 10 ரூபா தரலாமே. இப்போ நாட் டூ லேட். நம்ம பொள்ளாச்சியில் இருக்கிற மற்றவர்களும் நிறைய பண்ணுறாங்க. ஆகவே இந்த கல்லூரியில் இருவருடைய மனித நேயத்தின் வெளிப்பாடு தான் NGM கல்லூரி. 1957 சுதந்திரம் வந்து 10 ஆண்டில் ஒருவருடைய கனவை ஒருவர் நனவாக்கி காட்டி சரித்திரம் படைத்து இனி ஒரு 1000 ஆண்டுகளுக்கு NGM என்ற பெயர் விளங்கும்படி செய்தார்கள் என்றால் மனிதநேயம். ஆகவே நான் இங்கே இருக்கின்ற பழைய மாணவர்களை கேட்டுக்கொள்ளுவேன், please come forward to donate to the alumni fund. Yes, we can do it. ஆண்டவன் புண்ணியத்தில் நாம் ஒன்றும் அவ்வளவு சிரமத்தில் இல்லை. நாம் யாரும் உலகமாக பணக்காரர்களாக இல்லாமல் இருக்கலாம். ஒரு 5 ரூபா 10 ரூபா கொடுக்கவா முடியாது? நிச்சயம் முடியும். நான் தினம் வாட்ஸ்அப்பில் பார்க்குறேன் அந்த வயநாட்டில் நடந்த கொடுமை. சொல்லி முடியாது. இவ்வளவுதான் அவ்வளோதான் இல்லை. அப்படியே குடும்பமாக வீடுகள் அழித்து செல்லப்பட்டது. அத்தனை பார்த்துட்டு கண்டும் காணாமல் இருந்தால் நம்ம படித்ததுக்கு என்ன அழகு? நீங்கள் படித்து பண்ணினது என்ன? I was a successful student. Today I am a big industrialist. I am a minister. I am a vice chancellor. Damn it, who wants all that? NGM கல்லூரியில் படித்து சென்ற மாணவர்கள் பழைய உங்களை போன்ற வசதி உங்களுக்கெல்லாம் அந்த காலத்தில் இருந்த நிலை இன்னைக்கு அவங்களுக்கு இருக்குது. நேற்று கூட பார்த்தீங்க, நம்ம முதலமைச்சர் அவர்கள் அரசாங்க பள்ளியில் தமிழ் வழி கல்வி கற்பவர்களுக்கு மாதம் 1000 ரூபா இல்லை. ஐ எம் வெரி ஹாப்பி. நான் சொன்னேன், அது மட்டும் இல்லை, ஒரு நாளைக்கு காலையில் 20 லட்சம் மாணவர்கள் பள்ளியில் காலை உணவு சாப்பிட்றாங்க. ஐ டோல்ட் த சீஃப் மினிஸ்டர், வள்ளலார் சொன்னதை நீங்கள் பண்ணிகிட்ருக்கிறீங்கன்னு. ஆகவே மை டைம் இஸ் ரன்னிங் அவுட். டைம் முடிஞ்சிடுதா? அதை பார்த்தா தான் நான் சார் நீங்கள் பார்த்து சொல்லுங்களேன். பாலாஜி, யூ டெல் மீ. நான் அங்கே பாருங்க கெடியார் இருக்குது, நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். நோ, நான் தானே போட்டேன். எனக்கும் 10 நிமிஷம். ஆகவே மை டைம் இஸ் ஓவர். நான் கேட்டுக்கொள்வதெல்லாம், NGM கல்லூரி பழைய மாணவர் என்றால் நீங்கள் வைஸ் சான்சலர் இருந்தாலோ, துணை மந்திரியாக இருந்தாலோ, ஜட்ஜாக இருந்தாலோ, சுப்ரீம் கோர்ட்டில் லாயராக இருந்தாலோ, வேறு எதாக இருந்தாலும் அருட்செல்வருக்கு திருப்தி தராது. அவரை போல் நாமும் அந்த மனித நேயத்தோடு செயல்படணும். இப்போ இதுக்கு ஒரு வாய்ப்பு, இறைவன் தந்த வாய்ப்பு. புண்ணியத்தை தேடிக்கொள்ளுங்கள். நேற்று ஒரு பாரதி அறிஞர் என்னை கோவையில் சந்தித்தார். பாரதியாருடைய அறிஞர். அவர் ஒரு கருத்தை சொன்னார். பாரதி ஒரு புத்தகம் எழுதிவிட்டார், அதை வெளியிடுவதற்கு பணம் இல்லை. அப்போ பாரதி சொல்கிறாரு, புண்ணியம் தேடிக்கொள்ளுங்கள், என் புத்தகத்தை வெளியிடுங்கள், முந்திக் கொள்ளுங்கள்னர். முந்திக்கொண்டு புண்ணியம் தேடுங்கள் என் புத்தகத்தை வெளியிடுவதற்கு. இன்றைக்கி அந்த புத்தகம் எத்தனை கோடிக்கு விற்கிது. ஆகவே புண்ணியம் தேடிக்கொள்ளுங்கள் நண்பர்களே. இன்றைய மாணவர்கள் இப்போ நம்ம கல்லூரியில் கிட்டத்தட்ட 6000 பேர் படிக்கிறாங்க. எல்லா கிராமப்புறங்கள்லேருந்து அதிக வசதி வாய்ப்பு இல்லாதவர்கள் தான் அதிகம். அவங்களுக்கு உதவுங்களே. நாங்கள் இந்த நிர்வாகத்தின் சார்பாக உங்களை கட்டடம் கட்டி தர சொல்லியே,
மற்ற பெரிய கல்லூரிகள் என்ன சொல்லுவாங்க, ஓல்டு அலுமினை பிளாக்னு கட்டி கொடுங்க. நாங்கள் அதெல்லாம் சொல்லலையே. ஆண்டவன் முன்னியத்தில் அருட்செல்வர் நிறைய கொடுத்துட்டு போயிட்டார். உங்களுக்கு அதையெல்லாம் நான் கேட்டு தொல்லை பண்ண போகிறதில்ல. ஆனால் இன்று படிக்கின்ற மாணவர்கள் பொருளாதார ரீதியிலும் மற்ற வகையிலும் கொஞ்சம் தாழ்வுட்டு இருப்பவர்களுக்கு உதவுங்கள் என்று கேட்டுக்கொண்டு அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை வரவேற்பு சொல்லி, இன்று இந்த 4,04,450 சொந்த மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் மற்றவர்களுக்கும் நான் உங்களை கேட்டுக்கொள்ளுவேன். எங்கே நம்ம கேர்னல் எங்கே? நீங்கள் கை தட்ட சொல்கிற மாதிரி தட்ட சொல்ல மாட்டேன். அனைவரும் ஒரு நிமிடம் எழுந்து நின்று ஒரு கரவொலி எழுப்பும்படி கேட்டுக்கொள்கின்றேன். என்ஜிஎம் கல்லூரியின் விதிமுறைகளுள் காலத்தை சரியாக பயன்படுத்துதல் என மேன்மையை எடுத்துரைத்து, விவேகானந்தர் கல்வி சிந்தனை எடுத்து மொழிந்து, மனிதநேய மாண்பு பறைசாற்றி தலைமையுரையாற்றிய தங்களுக்கு எங்களது மனமார்ந்த நன்றியை பணிவோடு உரித்தாக்குகின்றோம். நன்றி ஐயா.